வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துட்டு நிறைய பேசினாங்க. படத்தில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் பேசினாங்க. நான் அதாவது ஒரு விழாவுக்கு நம்ம போகும்போது ஒருத்தவங்களை நம்ம பற்றி புகழ்ந்து பேசுகிறோம், அவங்களுக்கு புகழ்ச்சி உண்டாக்குறோம். ஆனால் சில ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அப்படி தான் நான் இந்த முன்னோட்டம் மட்டும்தான் பார்த்தேன். இந்த படத்தோட முன்னோட்டம் மட்டும்தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு சிவகார்த்திகேயன் கூப்பிடல, ஒருத்தரும் கூப்பிடல. ராதிகா இது ஆடியோ லான்ச்சுக்கு நான் வர்றேன், என்னை கூப்பிடுங்கன்னு நான் தான் கேட்டேன் இல்லையா. சிவகார்த்திகேயன் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவர் என்னை கூப்பிடல. பட் ராதிகான்னு நான் கேட்டு நான் வந்தேன். ஏன்னா என் ராதிகாவை புகழ்ந்து எல்லாரும் பேசுகிறத நான் கேட்கணும். அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இட்ஸ் அ வெரி டச்சிங் மூமெண்ட். ஒரு சின்ன நான் வர ராதிகான்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நீ படம் பார்த்தியா? ஏன்னா நான் ராதிகாலாம் வெளியில் வரோன்னா வீட்டில் கொஞ்சம் மிரட்டி அனுப்புவாங்க. நீ படம் பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல. என்ன பேசுவேன்? நான் என்ன வேணால் பேசுவேன். ராதிகாவை பற்றி நான் என்ன வேணால் பேசுவேன். நான் படத்தை பார்த்து தான் பேசணுன்னு கிடையாது. நான் பார்த்துட்டேன். ட்ரெய்லரை அவங்க எனக்கு அனுப்புனாங்க. நான் அத்தனை வாட்டி பார்த்தேன். ஒன்று ரசித்து பார்த்தேன். அவங்க அப்பாவை அதில் பார்த்தேன் நான். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோவில் ஏதோ அப்படி ஒரு லோ ஆங்கிளில் ஒன்று அப்படியே, ஏன்னா அவங்க அப்பா கூட நடித்த அந்த தலைமுறையை சேர்ந்தவங்கள நானும் ஒருத்திங்கிற பெருமை எனக்கு உண்டு. அவங்க அப்பாவை நான் அங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய நடிகர். அவருடைய லெகசியை அவங்க அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பேக் ஸ்டோரி எனக்கு தெரியும், டைம் ஆச்சுன்னு. நான் சின்னதாக ஒன்று, ராதிகாவுக்கும் எனக்கு இன்னும் இவ்வளோ கனெக்ஷன் அப்படின்னா, ஒரே காம்பவுண்ட்குள்ளே 2 வீடு. நாங்கள் 2 ஃபேமிலிஸும் அங்கே ஒன்றா சின்ன வயசில் இருந்திருக்கோம். நான் கொஞ்சம் பெரிய பாப்பா, அவங்க ரொம்ப சின்ன பாப்பா. நான் எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு பொம்மையாக நினச்சி அவங்கள நான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டே நிற்பேன். திடீர்னு ஊரை காலி பண்ணி அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பொம்மையை எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்ட ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப வருஷம் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் நாங்கள் வசதியானவங்க கிடையாது. இது ஃப்ரீயாக எனக்கு ஒரு கிடைச்ச பொம்மை நான் தூக்கி வச்சுட்டு எப்போவுமே நிற்பேன். அப்படி கட் பண்ணாக்கா காலத்தின் கொடுமையை நான் நடிகை ஆகிட்டேன். மேட்டுப்பாளையத்தில் ஆடு கூட நடிக்கிறேன், ஆட்டுக்கார அலமேலும். அப்போ கொரியோகிராஃபர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா சித்தி சொன்னாங்க, ராதா அண்ணன் பொண்ணு நடிக்கிறாங்க, அந்த ஷூட்டிங்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, கீதா அவங்க பொண்ணா? ஆமாம். உடனே நம்ம போகலாம் ராதிகா போய் பார்த்தா ரயில் ட்ராக்கில் தலையை வச்சுட்டு ஹிஹின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே என் பொம்மை திரும்பி கிடச்சிடுச்சுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்படி நான் பார்த்தேன் ராதிகாவை, இன்றைக்கி நான் இப்படி பார்க்குறேன் அவங்கள. என்னை விட பெருமைப்படக்கூடியவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ. நான் நிஜமாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையில் எனக்கு புரியாது. ஏன்னா கமல் சார் எனக்கு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, அம்மா ராதிகாவுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க டெங்கு ஃபீவர் அவங்களுக்கு. ஒன்றும் இல்லை சார், சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், என்னம்மா நடிச்சிருக்குமா அந்த பொண்ணு, எனக்கு சொல்ல முடியல அப்படின்னாரு. அதாவது நான்லாம் கமல் சார் ஒரு நடிப்பு கடவுளாக பார்க்குறேன். நான் அவர் வாயால் அது சொல்கிறது போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சார் ஒரு நிமிஷம் சார், நான் ராதிகா சொல்லிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வெளியில் வந்துடுவாங்க சார், இதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஷி ஆல்சோ ஸோ ஹாப்பி. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், ஐயோ என்னப்பா இப்படி நடிச்சிருக்கு, அப்படியே ஆத்மார்த்தமாக சொன்னார். நீ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லுவ பாரு, நீ சொல்லுவ அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ராதிகா இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்எஸ்விக்கு ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்கலையேன்னு நான் பல இடங்களில் நான் புலம்பியிருக்கேன். இப்போ அவர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ராதிகாவுக்கு இன்னும் ரெக்கக்னேஷன் கிடைக்கல, தேசிய அளவில் கிடைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கோபம், வருத்தம் கிடையாது, பெரிய கோபம் எனக்கு. எத்தனை பேர் இருக்காங்கங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, அப்படி பார்க்கும்போது ஒரு ஹீரோயிக்காக இருந்தது, ஏன் ஹீரோயினாக இருக்கக்கூடாதா?
நாங்கள் எங்களுக்கு வந்து சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லையா? ஆக்சுவலி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கனாக்கா இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் இல்லை, நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம், பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்களால் எதுவுமே முடியும். நான் இங்கே வந்து சிவகார்த்திகேயனையும் இதோடைய இயக்குனரையும் நான் ரொம்ப பெருசாக வணங்குறேன். ஏன்னா அவங்க வீட்டு பெண்களை மதிக்கிறவங்க தான் இந்த மாதிரி அவங்க வேலையிலையும் அந்த பெண்களை மதித்து காட்டுவாங்க. நீங்களாம் வயசில் ரொம்ப சின்னவங்க, ஆனால் உங்களுக்கு ராதிகாவுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கலையா நான் வருத்தப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் அவங்களுடைய டேலண்ட்டுக்கு. எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு பெண்ணை மையப்படுத்தி நீங்கள் வந்து தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ இல்லை இந்திய சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ பார்த்தீங்கன்னா 1000 படம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 100 படம் தான் பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்க படமாக இருக்கும். அந்த படத்தில் அந்த வரிசையில் இந்த படம் நிச்சயமாக வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அனைத்து பெண்கள் சார்பாகவும் உங்களுக்கு அண்ணன் வந்து எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பீங்க. சரி ரைட்டு, டக்குன்னு விஷயத்துக்கு போயிடுவோம். புரியுது எனக்கு புரியுது, அதனால் டக்குன்னு போயிடு. அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சன் ஆஃப் தாய் கிழவி, அண்ணன் செகண்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, நான் தேர்ட் சன் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பனுக்கு ஃபஸ்ட்டு நிவாஸ் மச்சி கலக்கிட்ட மச்சி, சூப்பர் மச்சி. ஏன்னா இன்றைக்கி விழாவின் நாயகன், இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அவருக்கு சூப்பர் மச்சி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சிகரமான, ரொம்ப எனக்கு தேவையான ஒரு மேடை. ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷையா இந்த மாதிரி இந்த இயக்குனர் வந்து என்ன மனுஷன் ஒன்றுமே புரியலை. இப்பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அந்த உருவம் அங்கே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க. அவர் தான். அதாவது அறிமுகமாகும்போது ஒரு பணிவில் இருந்தாப்புல, படப்பிடிப்பு போகும்போது இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆயிரும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்தளவுக்கு பணிவு. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், இந்த மாதிரி ஒரு இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு, இப்படி ஒரு படத்தில் மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமது அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். தலைவரே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான படம், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இயக்குனருடைய இந்த அன்பு நட்பு, அவர் கூட இந்த பயணம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் மொத்தத்துக்கும் காரணம் நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. கேட்கும்போது படப்பிடிப்பு அதை நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துட்டு போங்க, அப்படி தான் பேசுவார். எங்கே வேணாலும் இருந்துட்டு போங்க, ஒரு நல்ல கதை, நல்ல இயக்குனர், உடனே கேட்டுருங்க அப்படின்னாரு. உடனே அன்பு தம்பி சிவகுமார் முருகேசன் எங்கள் வீட்டுக்கே வந்தாப்புல உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் கண்ணை எடுக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்லாங்கு பேசுவார். இப்போ மதுரை ஸ்லாங்குங்கிறது மதுரை சிட்டிக்குள்ளே, இப்போ நான் பேசுகிறது, அண்ணன் பேசு சூரியன், அன்பு அண்ணன் சூரியன் பேசுறதுன்னா மதுரை சிட்டி, அதை அது மதுரை லிமிட்டுக்குள்ளே இருக்க ஸ்லாங்கு. நீ அப்படியே உசிலம்பட்டியை பக்கம் அப்படியே செக்கானூர் நீ பக்கம் போனீங்க வண்டி எடுத்து, அது ஒரு இழுவை வலுவாகும். அதுக்குன்னு ஒரு இழுவை இருக்குது. அந்த ஸ்லாங் பேசுகிறது, மதுரை ஸ்லாங் பேசுகிறது, அங்கே அதுக்குள்ளேயே ஒரு 4-5 மதுரை ஸ்லாங் இருக்குது. அது எல்லா ஸ்லாங்கையும் பேசுகிறதுல ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த 2.5 மணி நேரம் நமக்கு நரேஷன் பண்ணதில் லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன மாடுலேஷனோ அந்த மாடுலேஷனில், குறிப்பாக மேமுடைய வசனங்கள், எங்கள் எல்லாருடைய வசனங்கள், அதே மாடுலேஷன் அவ்வளோ சூப்பராக அப்படியே படம் ஓடிச்சு கண்ணுக்கு. வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம்,
ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிருந்தேன். சரி இன்டர்வல் வரும், இன்டர்வல் முடிச்சோன்னே 2 பேரும் குடிப்போம்னு. அது கீழே போய் மண்டி சேர்ந்து மேலே தண்ணி நின்றுச்சு. 2 பேருமே குடிக்கலை. தொடர்ந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரிக்க வச்சார். என்ன கதாபாத்திரம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளோ வந்து சிரித்து உருளை வச்சு கடைசியாக பயங்கரமாக எமோஷனலாக கண்கலங்க வச்சு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சிவா, நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லிக்கிட்டுமா சிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து மேம். என் கேரக்டர் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இன்டர்வியூலாம் சொல்லிவிட்டேனே. ஓகே மேடம். என்னுடைய கேரக்டர் நேம் சரி வேணான்னு சொல்லிட்டாங்க மேடம். அது அந்த நான் இப்படி சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அந்த கதாபாத்திரம். ஆமா, என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான செல்வம் அந்த கதாபாத்திரம். எஸ், ஒரு கிஃப்ட். ரொம்ப நன்றி சிவா, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து இப்படி ஒரு முக்கியமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அது உங்கள் அன்பை நட்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சேயோனில் முக்கியமான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. தலைவரே, உங்களுக்கும் சிவாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய சிவகார்த்தியன் ப்ரொடக்ஷன்ஸ் கலை ப்ரோ, லவ் யூ ஸோ மச் ப்ரோ. நீ ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டி அவர். நிறைய விஷயம் எனக்கு கைட் பண்ணுவார். நான் மதுரையில் இருக்க எல்லா மெஸ்ஸும் கூப்பிட்டு போயிட்டேன் 40 நாள் ஷூட்டிங்கில். எப்படியாவது என்னைய மாதிரி ஆக்கிரோன்னு பார்த்தேன். ஆனால் அவர் ரிவர்ஸில் போயிட்டார். நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆல்வேஸ் லவ் யூ ப்ரோ. சார், சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து உங்ககிட்ட நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அத்தனை வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். மேம், ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்கள் கூட. அதாவது எப்படி சொல்கிறது மேம், நாங்கள் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்போம் மேம். ஊரில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது இந்த கண்ணின் மணி பாட்டை போடுவாங்க. எல்லாம் அப்படியே போட்டபடி ஓடிடுவாங்க மேம். எங்கே போவாங்க மறைவாங்கன்னே தெரியாது. தெருவில் ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்போம். உங்கள் பாட்டை கேட்டோன்னே உள்ளே ஓடிடுவாங்க மேம். நிறைய இருக்குது மேம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் இதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப நான் அப்போ சிவா கிட்ட கேட்ட கதை சொல்லி முடிச்சேனே, சிவா மேம் ரொம்ப எங்கே இருப்பாங்களே, நீங்கள் எப்படி இந்த கதை அந்த பணிவிலேயே ஒரு கெத்து இருக்கும் தெரியுமா? பணிவு கெத்து இதுக்கு பேர். நீங்கள் பாருங்கண்ணே ஷூட்டிங்கில் அப்படின்னாப்புல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பாருங்க அப்படின்னாப்புல. சரி என்ன தான் செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னைக்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு, ஆனால் எனக்கு முடிச்சிடனே புரியுது, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 7 மணி நேரம் எடுப்பீங்க எனக்கு தெரியும். அதனால் நான் பேசி நீங்கள் பாருங்கன்னே நாப்புல மேம் இறங்கி வந்தாங்க தெரியாது. அவ்வளோ தத்ரூபமாக நீங்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இன்றைக்கி ட்ரெய்லரில் பார்க்குறீங்க, இன்றைக்கி படங்களில் பார்க்க போகிறீங்க, படத்தில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நேராக பார்த்தோம், அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. அது அவ்வளோ வெயிட்டு மேம், பயங்கரமாக இருந்துச்சு மேம். அந்த கெட்டப் சூப்பர் மேம். நிறையா மேமை பற்றி பாராட்டு நான் வாழ்த்த வயதில்லை மேம், வணங்குகிறேன். ஆனால் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் மேம். இது வரைக்கும் அதை தலைவர்கிட்டையும் நான் சொன்னதில்லை, சிவாகிட்டையும் நான் சொன்னதில்லை. என்னன்னா மேம், நம்ம அந்த ஒரு சீன் இருக்குது, ஆஸ்பத்திரி சீனு. அப்போ நம்மளை தூக்கி குட்டி யானையில் உட்கார வச்சுருவாங்க. நான் தான் அவங்க கூட உட்காந்துருப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் வைக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. பேசிகிட்டு இருந்தீங்க மேம். நீங்கள் வந்து ஃபுல் நம்ம தாய் கிளவி கெட்டப்பில் இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் உதவியாளர் ஒரு ஃபோனை வந்து கொடுத்தாங்க. மேம் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு, மேம் நல்லா கேட்டேன், நம்ம தாய் கிளவி கெட்டப்பு 2 பக்கமும் தொங்கட்டான் தொங்குது, காதில் தண்டடி தொங்குது, அந்த கொண்டை மேமுடைய சுங்குடி சேலை, மேமுடைய கெட்டப் பார்த்துக்க. இதில் வந்து ஐஃபோன் எடுத்துகிட்டு டக்குன்னு யார் டெல் மீ ரைட் நவ் இந்த மிடில் ஆஃப் த ஷூட் ஐ வில் கால் யூ பேக். ஓகே. அதாவது இந்த இங்கிலீஷை வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரேக்கிங் பேடில் தான் இந்த மாதிரி ஆங்கிலங்கள் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆங்கிலத்தை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஃப்ளூயன்சி அப்படிம்பாங்கல்ல, தாய் கிழவி கெட்டப்பில் அப்படி ஒரு ஃப்ளூயன்சியாக ஒரு இங்கிலீஷ் பேசி நீ பார்த்துருக்கியா? படத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே பார்த்தேன், இது சூப்பராக இருக்கே, நம்ம அப்பத்தாக்கெல்லாம் அம்மாச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசுனா எப்படி இருக்கும்? ஏன்னா நான்லாம் இங்கிலீஷே இங்கிலீஷ்ன்றேன் பார்த்தியா? அதுதான் நான்லாம் இங்கிலீஷே மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறேன். டிட் யூ ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் ஆர் நாட்? நோ, கோ புட் நீல் டோன்ட் டுமாரோ பிரிங் பேரண்ட்ஸு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்.
அது மாதிரி மேம் பக்கத்துலேருந்து மேம் நடித்ததை நிறைய இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஷேர் பண்ணட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். சரத் சார் சொன்ன மாதிரி விமன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுது, ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது, ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சரியான படம். இப்படி ஒரு படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சிவகார்த்திகேயன் தலைவருக்கு, சிவமுருகேசன் எங்கள் அன்பு தம்பி இயக்குனருக்கு, பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு, கலைபுரோக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சேயோன். எங்கள் அன்பு அண்ணன் சூரிய அண்ணன் கூட வந்து இப்போ மண்டாடி அண்ணனுடைய அன்பால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அதில் சந்திப்போம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி இந்த கதையை வந்து முத தம்பி சிவகுமார் முருகேசன் வந்து சொன்னப்போ உண்மையிலே ஒரு சின்ன பையன்கிட்டருந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மளை அறியாமல் கண்ணு கலங்குது. அந்த 2 வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு யங் டைரக்டர்கிட்டருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதையை கேட்டோன்னா பயங்கரமாக அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எந்த விஷயம் கட்டி பிடிச்சேன். தம்பி சொன்ன மாதிரி தம்பி பிரமாதண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் முருகேசன் வந்து எனக்கு வந்து அறிமுகம் இல்லை பெருசாக. ஆனால் தம்பி சிவாலாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்ல ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும் தான் எப்பயுமே எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம். அதான் சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோருக்கு 4 படம்னு, அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா முழுக்க ஒரு திருப்தியான ஒரு படம். எப்படின்னா வந்து இப்போ இந்த கோவில் யானையெல்லாம் கொண்டு போய் காட்டில் போய் முகாமில் விடுவாங்கல்ல 2-3 மாதம், புத்துணர்ச்சி முகாம். அந்த மாதிரி இந்த படம் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜில் போய் புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு நாளுமே ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீனு, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லிக் கொடுத்தாப்புல சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்துச்சு. டயலாக் பேசலே ஆகட்டும், நடிக்கிறதுலே ஆகட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டரை பெருசாக பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. எல்லாமே ஒரு மிடில் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பா நினைக்கிறேன் தம்பி. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதர கேரக்டர் நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்த ஒரு புலி, நான் செகண்டு, தம்பி வந்து 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஸ்காந்த், இளவரசண்ணே, ரேச்சல், எனக்கு மனைவி அடைச்ச நிரோசா, இவருக்கு மனைவி அடைச்ச அவங்க எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவின் உச்சம். மனைவிகள்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான். சரியா? இது வேற ஏன் கொளுத்தி போடுற ஃப்ளோவில் பேசிட்டு விட்றா. இதே தான் ஸ்பாட்லேயும் நடக்கும், விட மாட்டாங்க நம்மளை. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க. இல்லை மேடம், நான் சின்ன வயசில் மேடம் அவங்களோட சேர்ந்து நான் வந்து இது வந்து 2வது படம். தர்மதுரையில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகனாக நடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம் மகனாக நடிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். இந்த படத்தை தயாரித்த சுதன் சார் அவர்களுக்கும் எஸ்கே அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு தரமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஸ்டார் கேஸ்ட் அது மாதிரிலாம் கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, ஒரு கிளவி வச்சு ஒரு கதை. இதை வந்து நம்பணும்ல அதை நம்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிங்க. அந்த நம்பிக்கை இன்றைக்கி வந்து பொய்யாகலை, உண்மையாக இருக்குது. தம்பி சிவகுமார் முருகேசனோட உழைப்பு, அவருடைய கிரியேட்டிவிட்டி, இதில் ஒரு ஃப்ரேமும் ஒரு விஷயமும் ஆர்டிஸ்ட் நாங்கள் நடித்தோம்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து தம்பி
சிவகுமார் முருகேசன் தான். ஏன்னா தொடர்ந்து இந்த இப்போ நிறையா பேர் வந்து சிவகுமார் சிவான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சிவகுமார் முருகேசன் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சிவாவுக்கு முன்னாடி எனக்கு அவங்க அப்பா பழக்கம். எனக்கு முருகேசன் சாலிகாந்த் டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு தம்பி அப்படின்னாரு. அண்ணே சொல்லுங்க அண்ணே, நானும் முதல்ல தம்பி செல்லூர் அப்படின்னா அப்படி அந்த பழக்கம் எனக்கு வந்து இவருக்கு முன்னாடி. இவர் டைரக்டர்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, படம் பண்ணுறது. அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால அண்ணன் நண்பர் மாதிரி. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அப்பப்போ பேசி வாரம் பேசிப்பார், நான் பேசிப்பேன். அப்புறம் தான் வந்து அவர் பையன் அசினேட்ரு, இன்னொரு பையன் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு காப்பில் சொன்னாப்புல. திரும்பி படத்தை பூஜைக்கு போயிட்டாப்புல, தாய்க்கலை பூஜைக்கு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, தாஸ் எங்கே இருக்க அப்படின்னு. சொல்லுங்க சென்னையில் இருக்கானே, நீங்கள் இருக்கீங்க? இல்லை தம்பி, இது சக்கரவாதிக்கு வந்தேன், சும்மா வந்தேன்றாரு அவர். அப்பையும் பூஜைக்கு வந்து சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு அண்ணன். அதே இந்த படத்தில் உழைச்ச அத்தனை உதவி இயக்குநர்களுக்கும், உதவி ஒளிப்பதிவாளர்களுக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளோ, ஏன்னா கடுமையாக உழைச்சாங்க டே அண்ட் நைட். ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் ஃபிலிமு, ஒரு காம்பேக்ட் பட்ஜெட் எடுக்கணும். அதை வந்து அதுக்கு வந்து மொத்த டீமோட உழைப்பு தேவையில்லை. அந்த உழைப்பை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தம்பி கார்த்தி, ராகுல், கலை சார் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதேமாதிரி ஊர் மக்கள், காடுபட்டி மக்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏழான ஏரியா அந்த ஏரியாலாம் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ராதிகா மேடம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருது பெறுவாங்க. ஏன்னா வந்து சாதாரண நடிகை இல்லை அவங்க. ஏன்னா வந்து நம்ம பேஜுக்கு சொல்லலாம், ஆனால் நம்மளும் நடிக்கிறதுனால தெரியும். சின்ன சின்ன நுவான்ஸுகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே டைரக்டர் சொல்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க. கேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக த்ரோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக தாய்க்கிழவி மூலியமாக கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அவங்களோட சேர்ந்து நடித்ததுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே சந்தோஷம். இதை நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன சின்ன கலைஞர்கள் இருக்காங்க மதுரையிலேருந்து வந்த. ஏன்னா இப்போ நம்மளாம் சென்னையில் இருக்கோம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறோம் வர்றோம், ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிது. ஆனால் மதுரை மாவட்டத்தை சுற்றி படங்கள், சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறப்போ அங்கே உள்ள கலைஞர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குமே அவங்கள ஆட்படுத்தாமல் ஒன்லி கலை நடிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் முருகேசனையும் அம்மாவையும் மேடைக்கு கூட்டு நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு முருகேசன் எனக்கு பழக்கம். அண்ணே வாங்க அண்ணே, அம்மா வாங்கம்மா, தம்பி ஜெய் வாங்க, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெருமையான தருணம். வாங்கண்ணே வாங்க, கூட்டியாங்க அவங்கள. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணனுடைய பையன் வந்து டைரக்டராக ஜெயிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெய் வாங்க, ஜெய் தம்பி ஜெய் வாங்க. இது வந்து சிவகுமார் முருகேசனோட அண்ணன். இவர் ரொம்ப காலமாக சினிமாவில் இருக்கார், ஆர்டிஸ்டாக இருக்கார். கண்டிப்பாக பெரிய லெவல் வெற்றி பெறுவார் நம்புகிறேன். இவர் வந்து எனக்கு அண்ணன். ஏன்னா சிவாவை கேட்பாப்ல அப்பா ஏதாவது கேட்டால் அண்ணே அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பார். இவர் என்கிட்ட சொல்லிக்குவார் இப்படி மீடியேட்டர் மாதிரி. ரொம்ப அன்பான அண்ணன். ரொம்ப என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு கலைத்துறை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து விதையாக முளைச்சி வர்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஃபீல் அது. ஏன்னா அண்ணன் வந்து பில்டர் ஆக்சுவலாக. இவருக்கும் அவருக்கும் அந்த சம்மந்தமே இல்லை, இந்த கலைத்துறைக்கும். ஆனால் ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து சேயோன் இம்மீடியட்டாக கொடுத்தீங்க பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏன்னா அது வந்து ஒருத்தர் மேலே வந்து உடனே வந்துடாது. ஸோ அவருடைய குவாலிட்டி இருக்குல்ல, ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல,
அதுக்கும் சேர்த்தா கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வா. சாரி. அதனால் இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பிக்கு கொடுத்த சுதன் சாருக்கும் எஸ்சிஎஸ்காருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். உலகமெல்லாம் இருக்க தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புகிறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூப்பா ஃபார் கம்மிங் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ அண்ணா. சிங்கப்புலிண்ணா ஒரு சில வார்த்தைகள்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா மைக் மாற்றி இது இப்போ ஓகேயா? பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய மாலை வணக்கம். ஒரு நல்ல கதை படமாகணும்னா ஒரு நல்ல ஹீரோ வேணும். ஒரு நல்ல ஹீரோ வேணும்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப தைரியமாக தம்பி அருள்தாஸ், தம்பி முத்துக்குமார், மரியாதைக்குரிய பெரியவர் திரு சிங்கம்புலி அவர்கள் எல்லாம், பாலசரவணன் எல்லாத்தையும் வச்சு ராதிகா மேம் சென்டராக வச்சு படம் எடுக்கிறது சினிமாவில் என்னோட ஆசை. இந்த படம் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா நிச்சயமாக பின்னாடி ஒரு தலைமுறை உருவாகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக ப்ரொடியூசர் திரு சிவகார்த்திகேயன் அவரோடையும் பேஷன் ஸ்டுடியோ சுதா இவரை நான் பார்த்ததில்ல, நீ தான் பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த முயற்சிக்கு காலமும் சினிமாவும் துணை இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா டைரக்டர்லாம் நேராக வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு தான் நேராக ஸ்ரீபிரியா மேம், நிரோஷாமா. இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு படம் ஒழுங்காக வரணும்னா அது உருவாகும் போதே, கருவில் ஒரு குழந்தை உருவாகும் போதே தெரிகிற மாதிரி இந்த படம் இந்த கம்பெனியில் தான் வரணும்னு இருக்கு. இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கனா ஷூட்டிங்கில் நினைக்கிறேன், கனா ஷூட்டிங்கில் அருண் காமராஜோட இருக்கும்போதா இல்லை வேறு எந்த படத்துலன்னு தெரியல சொன்னாப்புல. அப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, என்னத்தில் போய் நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்படியே மாறி மாறி வந்து திருப்பி சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு, ராதிகா மேடம் பண்ண. ராதிகா மேடம் கதை சொன்னியாப்பா, ஓகே பண்ணாங்களா? ஓகே பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு வந்து அது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நடிப்பு, என்ன சொல்கிறது, நடிப்பு நமச்சல்னு சொல்கிறதா, அந்த மாதிரியான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவங்க. திருமதி ராதிகா சரத்குமார்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு பிஹெச்டி பண்ண சொன்னால் நான் அவ்வளோ எழுதிடுவேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஜேர்னி அவங்களோட இருக்குது. நான் வந்து மதுரையில் வடக்காவணி மூலவிதி மேலாவணி மூலவிதி சந்திப்பில் தானப்ப முதலி தெருன்னு இருக்கும். அங்கே வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு தம் அடிக்கும்போது இப்படி நேராக எதுக்க ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து கை இப்படி ஒரு கையும் இங்கே ஒரு கையை வச்சுட்டு நிற்கிது. ஒருத்தர் பாகவதர் கிராப் வச்சுட்டு இப்படி நிற்கிறார். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இது கிழக்கே போகும் ரயில், எஸ்.ஏ. ராஜகன் வழங்கும் அம்மன் கிரியேஷன்ஸ் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வந்து கல்பனா தேட்டர்னு மதுரையில், இப்போ அது அண்ணாமலை ஆயிடுச்சு. அங்கே ஃபஸ்ட்டு டே செகண்ட் ஷோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு இருக்குது. அதை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா அதில் 2 பொண்ணு. ஒன்று வந்து சிம்புவோட அம்மா திருமதி உஷா ராஜேந்தர் அவர்கள், அப்புறம் வந்து பாஞ்சாலி. இந்த காது முடி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நமக்கு அது ஒரு அட்ராக்ஷன். அந்த காலத்தில் இந்த காது முடியிலெல்லாம் வந்து யாரும் வைக்க மாட்டாங்க பெருசாக, அப்படி தூக்கி இழுத்துருவாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த ஒரு மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் குண்டாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இது நடந்து நான் திருப்பி சினிமாவுக்கு வந்து முதல்ல வந்து சில்ஸ் ரவி அஸ்டண்டாக சேர்ந்து என்னை ஒரு ஷூட்டிங் கூட்டி போகிறாரு. அங்கே ஷூட்டிங் கூட்டி போனால் மயன் சார் டைரக்ஷனில் மெட்டி அப்படின்னு போனால் ராதிகா மேடம் தான் அங்கே நடிக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய திரில் வந்து நான் அங்கே போஸ்டரில் பார்த்து படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்தது. திருப்பி பாரதி ராஜா சார் கூட கிழக்கு சீமையில் ஒரு சீனில் வந்து அவங்க நடிப்பு, இந்த படம் எனக்கு அது இந்த தலைமுறைக்கு அவங்க ரீச் ஆகிருக்காங்க, அது ரைட்டு. ஆனால் எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெப்போலியன் ஹஸ்பண்ட் கேரக்டர் சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டு இருக்கும்போதே பொண்டாட்டியை ரசிக்க தெரியாத, ரொமான்ஸே தெரியாத ஒருத்தன் புதுசாக திடீர்னு பொண்டாட்டிகிட்ட ஒரு ரொமான்ஸ் கொடுப்பான். புருஷன் தன்னை ரசிக்காதவன் ரசிக்கிறான்னு ஒரு சின்ன மைல்டு ரியாக்ஷனில் அதை ரிசீவ் பண்ணி ஒரு சின்னதாக வைக்கப்படுவாங்க. அது நீங்கள் எப்போவாது முடிஞ்சால் படத்தை போட்டு பாருங்கள். அதெல்லாம் இன்டர்நேஷ்னல், அவங்க நேஷனல் அவார்டு எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அது அவங்களுக்கு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் புஸ்தகத்தை பரட்டி நாளைக்கு வர்ற தலைமுறை இதை எப்படி பண்ணலான்னா மிஸ்ஸஸ் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டை நீ பிறந்த வருஷம் எதுன்னு தெரியல தம்பி, உன் மனசில் அவங்க இருக்காங்கன்னா கிளாசிக்குங்கிறது காலம் தாண்டுனா அதுக்கு பேர் கிளாசிக். அதுதான் திருமதி ராதிகா. இவ்வளவு பாராட்டுற நம்மளை பசும்பொன் பட ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் முடிச்சுட்டு
மைசூர் போகிறோம் பாரதி ராஜா சாரோட, நான் கார் ஓட்டுறேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டேன், பாரதி ராஜா சார் என்னை எப்படி சார் நீங்கள் ஹீரோயினாக போட்டீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார், என்னை எப்படி சார் நடிக்க வச்சிங்க. இதுதான் அவங்கள பற்றி இருக்கிற இது மாதிரி பேசினா நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பசி நேரத்தில் போட்டு கொல்ல விரும்பலை. இந்த படத்தில் பணியாற்றி எல்லாருக்கும் கேமராமேன் ரொம்ப வெக்கப்பட்டால் கூட அருமையாக ஒர்க் பண்ணீங்க. ஒரு ஸ்கீம் இருந்தது, ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது அதை ஒவ்வொருத்தரும் பேசி பேசி வேலை செய்யலைன்னா ஒரு குழந்தைய நல்லா உருவாக்க முடியாது. ஸோ யுவர் வெரி இன்வால்மெண்ட், ரொம்ப 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 இன்ஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து யாரு கொடுக்க? நீங்களே